வணக்கம். மீண்டும் மற்றொரு இன்றைய பதிவு நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். ஜனாதிபதி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்பதெல்லாம் வெறும் அரசியல் வான வேடிக்கையே என்று சமூக நீதிக்கான செயற்பாட்டாளர் அருட்தந்தை மா. சத்திவேல் தெரிவித்துள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு குறிப்பிட்டிருக்கின்றார். தையிட்டியில் தமிழர்களின் பூர்வீக காணிகளை படையினர் யுத்த கால பகுதியில் தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததோடு நில்லாது அந்த நிலங்களை நிரந்தரமாகவே ஆக்கிரமிக்கும் நோக்கில் நாட்டின் நடைமுறை சட்டங்களை எல்லாம் மீறி விகாரை கட்டியதோடு தற்போது சட்டவிரோத விகாரையின் பிக்கு விகாரை அமைந்துள்ள காணியை மீளக் கொடுக்க மாட்டேன் என்றும் கூறியுள்ளமை நாட்டின் சட்டத்திற்கும் மனித அறத்திற்கும் பௌத்த தர்மத்திற்கும் அதன் போதனைகளுக்கும் எதிரான குற்றமாகும். குற்றம் என தெரிந்தும் எத்தகைய அச்சமுமின்றி இவ்வாறு கூறுவதற்கு பின்னால் சிங்கள பௌத்த இயக்க சக்திகளும் அதற்கு துணை இருக்கின்ற படையினரும் மறைமுக அரசியல் சக்திகளுமே காரணமாகும். இந்த கட்டமைக்கு எதிராக மாற்று கருத்தாளர்களும் நீதியை விரும்பும் பௌத்தர்களும் அவர்களின் அதி உயர் சமய பீடங்களும் எழாவிடின் நாட்டின் அமைதியை ஒன்றுமே காண முடியாது என்பதோடு தற்போதைய ஜனாதிபதி இனவாதமற்ற மதவாதமற்ற நாட்டை உருவாக்குவேன் என்பதெல்லாம் வெறும் அரசியல் வான வேடிக்கை வார்த்தைகளாகவே மட்டுமே இருக்கும் என்பதையும் எச்சரிக்கையாக கூற விரும்புகின்றோம். சட்டவிரோத விகாரையால் பாதிக்கப்பட்ட மக்கள் போலீசாரின் அடாவடித்தனங்களுக்கு மத்தியில் 2 வருடங்களுக்கு மேலாக அஹிம்சை வழியில் போராட்டம் நடத்தி வருகையில் தீர்வுக்கான பல சுற்று பேச்சுவார்த்தை நிகழ்ந்த போதும் பலன் கிட்டாத நிலையிலேயே இறுதியில் கடந்த வாரம் சட்டவிரோத விகாரையின் பிக்கு புத்தசாசன அமைப்பின் அதிகாரிகள் மற்றும் வேறு அரசியல் அதிகாரிகள் கூடி பேச்சுவார்த்தை நடத்துகையிலேயே மேற்கொண்டவாறு பிக்கு கூறியிருப்பது ஏமாற்றத்தை தருகின்றது. அது மட்டுமல்ல, இந்த பேச்சுவார்த்தைக்கு பாதிக்கப்பட்ட தரப்பினரை அரச தரப்பினர் அழைக்காமல் விட்டது ஏன் என்பது மக்கள் மத்தியில் எழும் பிரதான கேள்வியாகும். தமிழர் தாயகத்தில் படையினர் வசமிருக்கின்ற காணிகளை விடுப்பதாக கூறும் இன்றைய ஆட்சியாளர்கள் சிங்கள பௌத்த அரச பயங்கரவாதத்தையும் அதன் காவலர்களாக உள்ள படையினரையும் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரவும் நீண்டகாலம் புறையோடி போயுள்ள தமிழர்களின் அரசியல் பிரச்சினைக்கு தீர்வு காண நம்பிக்கையை ஊட்டும் முகமாகவும் விகாரையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை நிலைநாட்ட இனியும் தாமதிக்க கூடாது என்று ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கின்றோம் என்றும் சட்டவிரோத விகாரை பிரச்சினைக்கான தீர்வு எட்டப்படாமைக்கு முக்கிய காரணம் சிங்கள பௌத்த ஆதிக்க நிலையாளர்களினதும் அவர்களுக்கு துணை நிற்கும் படையினரதும் தன்மான பிரச்சனையாகும். அநீதி நிறைந்த தன்மான பிரச்சனையால் ஓர் இன சமூகம் தொடர்ந்து மன உளைச்சலுக்கு உள்ளாகி வருகின்றது. இன சமய முரண்பாடு தொடர்ந்தும் கொதிநிலையிலேயே இருக்கும் சூழ்நிலையில் சமாதானம் பேசுவது நடைமுறை சாத்தியமற்ற செயலாகும். இது விடயத்தில் மல்வத்த ஆஸ்கிரிய மற்றும் அமரபுர பௌத்த தலைமை பீடங்கள் பௌத்த தர்மத்தின் வழி நின்று நாட்டின் தலைமைத்துவங்களுக்கும் பொதுமக்களுக்கும் அறிவுரை வழங்குவது காலத்தின் கட்டாயமாகும் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அதுவே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்கும் என்பதோடு சமயங்கள் மீதும் சமய தலைமைத்துவங்கள் மீதும் மக்களுக்கு நம்பிக்கையையும் உருவாக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் பௌத்த தலைமை பீடங்களோடு நாட்டின் ஏனைய சமயங்களின் தலைமைத்துவங்கள் குறிப்பாக தமிழர் தாயகத்தின் சமய தலைமைத்துவங்கள் உரையாடல்களை மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்கின்றோம் என்று சொல்லியும் அவர் கூறியிருக்கின்றார். தையிட்டி பிரச்சனை அரசியல் பிரச்சனையாக உருவெடுத்திருக்கின்ற சூழ்நிலையில் சமய தலைமைகள் அமைதி நிலையில் இருப்பதோ தூர நின்று வேடிக்கை பார்ப்பதோ சமய அறநெறிக்கு நலமாக அமையாது என்பதையும் கூறுகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். நாட்டு மக்களின் அமைதிக்கும்
சகவாழ்வுக்கும் எதிர்காலம் தொடர்பான நம்பிக்கைக்கும் பாதகமான அரச பொருளாதார படை கட்டமைப்பு செயற்பட்ட சூழ்நிலையிலேயே மாற்று சமூகமாக சமயங்கள் தோன்றின என்பது மக்களுடைய நம்பிக்கை ஆகும். அத்தகைய மாற்று சமூகத்தின் பங்காளிகளாக மாற்று சமூகத்தின் தலைமைத்துவங்களாக காலத்தின் கடமையை நிறைவேற்றி நீதி சமூகத்தை உருவாக்க செயற்படுகையில் அதற்கு துணை நிற்பது அனைவரது கடமையும் பொறுப்புமாகும் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இப்படி இருக்க உயிர்த்த ஞாயிறு நடந்த பயங்கரவாத தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தடுக்க முயற்சிக்க வேண்டாம் என்று கொழும்பு மறை மாவட்டத்திற்கான ஊடக பேச்சாளர் அருட்தந்தை சிரில் காமினி அறிவித்திருக்கின்றார். ஈஸ்டர் தாக்குதல்கள் தொடர்பாக இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தும் இருக்கின்றார். தொடர்ந்து இது 300 உயிர்களை கொன்ற ஒரு கொடூரமான தாக்குதல். அவர்களில் பெரும்பாலானோர் உயிர்த்த ஞாயிறு திருப்பலியில் கலந்து கொள்ள சென்றவர்கள். இறந்தவர்களில் அனைத்து மதங்கள் மற்றும் இனங்களைச் சேர்ந்த மக்களும் உள்ளனர். இது ஒரு படுகொலை. இதன் பின்னணியில் உள்ள உண்மையை கண்டறிவது இந்த நாட்டில் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படுகின்றது என்பதை எவரும் புரிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் சிலர் சட்டத்திற்கு பயப்படுவதில்லை. அவர்கள் ஒரு குற்றத்தை செய்து மறைக்க முடியும். எனவே அவர்கள் குற்றங்களை செய்ய பயப்படுவதில்லை என்பதை இது நிரூபிக்கின்றது. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது தொடர்பாக அறிக்கைகளை வெளியிடுபவர்களையும் கைதுகள் தொடர்பாக வெவ்வேறு விமர்சனங்களை முன்வைப்பவர்களை பார்க்கும்போது அவர்களின் பின்னணியில் உள்ள நிகழ்ச்சி நிரல் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். எனவே இதை அரசியலாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லியும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். இது சிஐடியின் சுயாதீன விசாரணை. அந்த விசாரணைகளை சுயாதீனமாக நடத்த அனுமதிப்பது நல்லது. இல்லை என்றால் இந்த விசாரணைகளை நாசப்படுத்தும் முயற்சியை இந்த தாக்குதலில் கொல்லப்பட்ட மற்றும் ஊனமுற்ற பாதிக்கப்பட்டவர்களுக்கு அநீதியாக நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இந்த விசாரணைகளில் தலையிட வேண்டாம் என்று அனைவரையும் கேட்டுக்கொள்கின்றோம் என்று சொல்லியும் அவர் தெரிவித்திருக்கின்றார். இந்த விசாரணைகள் தொடர வேண்டும். இந்த விசாரணைகளிலிருந்து சில முடிவுகள் வரும் என்று நாங்கள் நம்புகின்றோம் என்றும் சுட்டிக்காட்டியும் இருக்கின்றார். அதில் பலரும் பேசும் அரசியல் சதி இருந்ததா, அப்படி என்றால் யார் அதை செய்தார்கள் என்று கேள்வி எழுப்பினார். இந்த தாக்குதல் ஏன் நடத்தப்பட்டது என்பதை நாம் நிச்சயமாக கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டி இருக்கின்றார். யாராவது அதில் தலையிட்டால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிரான ஒரு பெரிய குற்றமாக நாங்கள் அதை பார்க்கின்றோம். எனவே தயவு செய்து இந்த விசாரணைகள் தொடர அனுமதித்து பொறுமையாக காத்திருங்கள் என்று சொல்லியும் அவர் தெரிவித்தும் இருக்கின்றார். இவையொருபுறம் இருக்க, இலங்கையின் பொது பாதுகாப்பு அமைச்சரும் அவரது பிரதி அமைச்சருக்கும் எதிராக உயிர் அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டிருக்கிறதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை தொடங்கியிருக்கின்றார்கள். இந்த அச்சுறுத்தல்கள் பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் துணை அமைச்சர் சட்டத்தரணி சுனில் வட்டகல ஆகியோரை குறிவைத்து விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு இருக்கின்றது. சமீபத்தில் போதைப்பொருள் கடத்தலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அதனுடன் தொடர்புடையதாக இந்த மிரட்டல்கள் இருக்கலாம் என்று சொல்லி கூறப்பட்டும் இருக்கின்றது. அவிசாவளை பகுதியில் கிடைத்த உளவு தகவல்களின் அடிப்படையில் இந்த அச்சுறுத்தல்கள் வெளிச்சத்துக்கு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இதனையடுத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் விரிவான விசாரணையை ஆரம்பித்திருக்கிறதாக காவல்துறை ஊடக பிரிவில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. மிரட்டல்களின் மூலத்தை பற்றிய விவரங்களோ கைது செய்யப்பட்டவர்கள் பற்றிய தகவல்களோ இதுவரைக்கும் வெளியிடப்படவில்லை. எனினும் விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன என்று காவல்துறையினர் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். இப்படி இருக்க நாட்டில் இனிமெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.